வணக்கம் நண்பர்களே. வீட்டு முறுக்கு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து மிஷினில் தயார் பண்ணுற முறுக்குங்க. ஒரு தட்டுக்கு வந்து 8 முறுக்கு வருங்க. மொத்தம் வந்து 12 தட்டு வந்து எண்ணெயில் போடுவாங்க. இந்த முறுக்கு வந்து தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம வந்து இந்த முறுக்கு வந்து செய்யறதுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். போயிட்டு பாருங்கள். எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த தீபாவளி டைமில் இந்த முறுக்கு செய்வோங்க. கம்பெனியில் வந்து எப்பயுமே வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த முறுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து பச்சரிசி மாவுங்க. பச்சரிசி மாவில் வந்து வெந்நீரை வந்து கொதிக்க ஊற்றி உப்பு போட்டு நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்குவாங்க. பிசைஞ்சு எடுத்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு, ஓமம் இது வந்து போட்டு திருப்பி மாவை வந்து மிஷினில் போட்டு பிசைவாங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த முறுக்கு வந்து கையால் சுற்ற மாட்டாங்க. எல்லாமே வந்து மிஷின் தாங்க. மிஷினில் வந்து செய்யறது. அதான் வந்து இந்த தட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் தட்டு. அந்த தட்டில் வந்து வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், முறுக்கு வந்து அப்படியே புழிஞ்சு விடும். அதுக்கப்புறம் எடுத்து வந்து எண்ணெயில் போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் வந்து எப்படி செய்வோன்னா, ஜல்லிக்கரண்டி மேலே முறுக்கு வந்து சுற்றி எண்ணெயில் போடுவோம். இந்த வாணலில் எண்ணெய் வந்து முழுகிற வரைக்கும் வந்து முறுக்கை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா வெந்து வரணும், நல்லா செவந்து வரணும். முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காது அந்த முறுக்கில். முறுக்கு வந்து 1 மாதம் ஆனாலும் சிக்கும் அடிக்காதுங்க. இப்போ பாருங்கள், முறுக்கு வந்து எப்படி நல்லா வெந்து வருது பாருங்கள். இப்போ வந்து திருப்பி போடுறாங்க பாருங்கள். திருப்பி போட பார்த்து ஒன்றோட ஒன்று உடையாத அளவுக்கு திருப்பி போடணும், பொறுமையாக போடணும். செவந்து வந்த உடனே எடுத்துருவாங்க. முறுக்கு வந்து நல்லா ஒரு 2, 3 தடவை திருப்பி போடுவாங்க. இப்படி தான் வந்து இந்த கம்பெனிலாம் வந்து முறுக்கு வந்து தயார் பண்ணுவாங்க. இந்த முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ முறுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வருது பாருங்கள். இந்தமாரி தான் வந்து முறுக்கெல்லாம் வந்து கம்பெனியில் வந்து தயார் பண்ணுவாங்க. ஒரே சைஸ்லேயே இருக்கும். இப்போ வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார இந்த முறுக்கு வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், முறுக்கு என்ன மாரி வெந்து வந்து போச்சு பாருங்கள். கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. இதேமாரி வந்து முறுக்கு வந்து திருப்பி போடுவாங்க. உடையாமல் போடணும். உடஞ்சதுன்னா கடையில் வந்து முறுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போ வந்து முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சைடில் ஒரு ட்ரம்மு மாரி இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரம்மு மாரி இருக்கிறதுல தான் இந்த முறுக்கெல்லாம் வந்து வாரி போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் ஆயில் ட்ரையரில் போட்டு இருக்கிற எண்ணெயெல்லாம் சுத்தமாக வந்து புழிஞ்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் இருக்காதுங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயோடு இருந்ததுன்னு வச்சிங்களேன், கடைங்களில் வந்து வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து எண்ணெயெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட அந்த முறுக்கில் இருக்காதுங்க. இப்போ வந்து பாருங்கள், முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே எடுத்து அதில் போட்டுருவாங்க. முறுக்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுமாரி தான் வந்து கம்பெனியில் வந்து எல்லா பொருளும் தயார் பண்ணுறதுக்கு எல்லாமே மிஷினில் தான் தயார் பண்ணுவாங்க, கையால் செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம ஏற்கனவே வந்து முறுக்குக்கு வந்து ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கிறோம். 2 விதமான முறுக்கு இருக்குது. இது வந்து வீட்டு முறுக்குன்னுவாங்க. தீபாவளி டைமில் இந்த முறுக்கு தான் நம்ம வீட்டுங்களில் வந்து அதிகமாக செய்வோம். அதனால் இந்த முறுக்குக்கு பேர் வந்து வீட்டு முறுக்கு. இதில் வந்து நைஸ் முறுக்குன்னு ஒன்று இருக்குது. 2 முறுக்குக்குமே வந்து நான் வந்து அதிகமாக வந்து வீடியோலாம் போட்டிருக்கேன். இவர் தான் மாஸ்டர். இவர் தான் வந்து இங்கே நிறையா பொருள்லாம் தயார் பண்ணிட்டு